நம்ம என்னதான் பண்றது? சூர்யாவோட டெட் பாடி இருந்தா தானே கிளிக்குள்ள இருக்கிற அவனோட உயிரை உடம்புக்குள்ள புகுத்த முடியும். அந்த உடம்பே இல்லாம பண்ணிட்டா அது எப்படி முடியும்? முடியும். அமைச்சருக்கு போனை போட்டு நடக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அந்த ஆளு எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு. அப்ப சீக்கிரம் அமைச்சருக்கு போன் பண்ணுங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். தேர்தல்ல ஜெயிக்க வைங்க, அது போதும். எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஹலோ. என்ன அமைச்சரே, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த செத்து போன இல்ல 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 சூர்யாவால கொலை செய்யப்பட்ட தன்ராஜ் அவன் உங்க மகன் தானே? உங்களுக்கு பிறந்தவன் தானே? உங்களுக்கு கோவம் வருது. கரெக்ட் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். செத்து போன சாரி, சூர்யாவால கொலை செய்யப்பட்ட அந்த தன்ராஜ் உங்க மகன் தான், உங்க ரத்தம் தான். நான் ஒத்துக்கிறேன் அமைச்சரே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு வகையில நீ எனக்கு உதவி பண்ணிருக்கங்கறனாலதான் நீ கேட்க கூடாத கேள்வி கேட்டும் நான் பொறுமையா இருக்கேன். இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா நடக்கிறதே வேற. சரி சரி, நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. உங்க கோபம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாத்தையுமே அந்த துர்கா கிட்ட போய் காட்டுங்க. அவதான் அம்மன் கோயில்ல வச்சு தாம் புருஷனோட உடலுக்கு உயிர் குடுக்கறதுக்கு கிளியோட போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யாவோட உடலுக்கு உயிரை கொடுத்துருவா. சூர்யா மட்டும் பழையபடி உயிரோட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க மந்திரியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. நிறுத்து. என்ன மீறி அந்த துர்கா அவ புருஷ உடலுக்கு எப்படி உயிர் கொடுக்க போறான்னு பாக்குறேன். அமைச்சர் என்ன சொன்னாரு? அந்த துர்காவோட பூஜை நடக்காது. சூர்யாவோட பாடியை இவர் எப்படியும் தூக்கிடுவாரு. அந்த துர்கா சூர்யா உடலுக்கு கோயில்ல வச்சு உயிர் கொடுக்க போறாளா? தலைவரே, இப்பவே போய் அந்த உடலை தூக்கிட்டு வந்துருவோம் தலைவரே. வேண்டாண்டா, ஏற்கனவே அந்த துர்கா கிட்ட 2 தடவை இந்த விஷயத்துல தோத்து போயிருக்கோம். அது மட்டும் இல்ல, நாம எப்படியும் சூர்யாவை தேடி வருவோன்னு துர்கா எச்சரிக்கையா தான் இருப்பா. வேற என்ன தலைவரே பண்றது? ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி. சாமி சாமி. என்னம்மா உன் முகம் சந்தோஷத்தை இழந்துருச்சு? முகம்லாம் வாடி போச்சு. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சாமி, அந்த மந்திரி என் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சுட்டு சூர்யா உடலை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றாரு. இல்லனா குழந்தையோட உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டுறாரு சாமி. நமச்சிவாய. இப்ப என்னமா பண்ண போற? சாமி, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் போய் என் குழந்தையை காப்பாத்திட்டு வந்துடுறேன். உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. ஏற்கனவே நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இப்ப நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சி ரொம்ப சிக்கலானதுமா. இத சரியா செய்யாம தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதா போயிரும். அது எனக்கு சரியா படல. எனக்கு நல்லா புரியுது சாமி. ஆனா என் குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. நான் இப்ப போலன்னா என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. எனக்கு என் குழந்தையும் முக்கியம், என் கணவரும் முக்கியம். கண்டிப்பா 1/2 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைய மீட்டுட்டு நான் வந்துடுறேன் சாமி. மந்திரி உன் கணவனோட உடலை ஒப்படைக்க சொல்லி தானே கேக்குறாரு. அது எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு சாமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கிளிய தேடி போனல, அப்ப காட்டுக்குள்ள இச்சாதாரி நாகமும் அது கூட்டாளியும் சேர்ந்துக்கிட்டு என் புருஷ மாதிரியே ஒரு உடலை வச்சிருந்தாங்க. நான் எப்படியாவது அவங்களை ஏமாத்தி அந்த உடலை எடுத்துட்டு போய் மந்திரி கிட்ட கொடுத்துட்டு என் குழந்தையை காப்பாத்திடுறேன். உன்னோட முயற்சிக்கு வெற்றி வரட்டுமா? அம்மன் துணை புரிவா. சாமி, நான் போயிட்டு வரதுக்குள்ள என் கணவர் உடலுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. எந்த சக்தியாலையும் என் கணவரோட உடலை நெருங்க முடியாதபடி நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க சாமி.
பராசக்தியே போற்றி. அம்மா அம்மா, அதுல இருக்க தீர்த்தத்தை எடுத்து உன் நெத்தில இருக்கிற சுமங்கலி குங்குமத்தை அந்த தீர்த்தத்துல கலந்து உன் கணவனோட உடலை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு போ. உன் கணவனோட உடலை சுத்தியும் இந்த குங்கும தீர்த்தத்தால ஒரு வட்டத்தை உருவாக்கு. தீய சக்தி உன் கணவனோட உடலை நெருங்கினா இந்த குங்குமம் தீயா மாறும். சாமி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த அம்மா உன் கூடவே இருப்பாமா, நீ தைரியமா போயிட்டு வா. சரிங்க சாமி.